கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் குடிகொண்ட உண்மை தலைவர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் கழகம் காக்கும் ஸ்டாலின், கலைஞர் படைக்கு தளபதி, நல்ல இதயங்களுக்கு அதிபதி. ஸ்டாலின் நம்ம ஸ்டாலின், நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின். அவசரப்பட்டு கைதீட்டிறாங்க. இன்னும் ஒரு பாட்டு இருக்கு. கருப்பு சிவப்பு படையின் வீரன், களத்தை வெல்லும் துணிச்சல்காரன், காலம் கொடுத்த கடமை வீரன், ஞாலம் புகழும் கலைஞர் பேரன், திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. திருக்குவளை வழியில் வந்த தமிழ் குருதி, நம் திராவிடர்க்கு தலைமை தாங்கும் உதயநிதி. வரலாற்று சிறப்புமிக்க சென்னை தெற்கு மாவட்டம் 160வது வட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரடு மீது பல்லாண்டு என்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்து எனக்கு முன்னால் மிக சிறப்பாக உரையாற்றி இருக்கின்ற எங்கள் அன்பு தம்பி முக்குளத்தோர் புலிப்படையினுடைய தலைவர் அருமை சகோதரர் கருணாஸ் அவர்களுடைய அந்த பேச்சை பார்த்துட்டு நான்லாம் அவர் மாதிரி பேசுனேன்னா இங்கனையே ரத்தம் கைக்கி படுத்துடுவேன். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் மூக்கில் டியூப்பை சுருக்கி குளுக்கோஸ் தான் ஏற்றணும், மாசம் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். காரணம், நாங்கள்லாம் பட்டிமன்றத்தில் 3 மணி நேரம் பேசணும். அவர் மாதிரி சவுண்டை கொடுத்து பேசணும்னா 5 நிமிஷத்தில் நான் உட்காந்துருவேன், மீதி 6 பேரை பேசிட்டு போயிட வேண்டியது தான். என் அன்பு தம்பி கருணாசனுடைய பேச்சை கேட்டபோது ஒரு சிங்கமும் ஒரு புலியும் மேடையில் சீறி கொண்டிருந்த அந்த காட்சியை நான் பார்த்தேன். தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் இரு கண்களாக கொண்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய அடியொற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் ஒரு முறை தாய்லாந்து நாட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நாட்டிற்கு அவர் சென்ற பொழுது அந்த நாட்டினுடைய பாரம்பரியத்திற்கு தகுந்தாற் போல ஒரு வரவேற்பு கொடுத்தார். எப்படின்னா, பெண்கள் எல்லாம் அவர்களுடைய கூந்தலை அப்படியே விரித்து, ஒரு 1000 பெண்கள் இந்த பக்கம் 500 பேர், இந்த பக்கம் 500 பேர் கூந்தலை எல்லாம் விரித்து படுத்திருக்கணும். அந்த கூந்தல் மேலே விருந்தினர் நடந்து வரணும். ஐயாவை வந்து கூப்பிட்டுருக்காங்க. எங்கள் நாட்டினுடைய முறைப்படி 1000 பெண்களுடைய கூந்தலில் நீங்கள் நடந்து வரணும், இதுதான் எங்கள் நாட்டினுடைய வரவேற்பு அப்படின்னு சொல்லி ஐயாவை கூப்பிட்ருக்காங்க. அப்போ ஐயா தேவர் திருமகனார் சொன்ன பதில், எங்கள் நாட்டில் பெண்களை தெய்வமாக கருதுகிறோம், அந்த பெண்களுடைய கூந்தலின் மீது நடந்து வந்துதான் இந்த நாட்டினுடைய மரியாதையை நான் ஏற்க வேண்டும் என்ற அவசியம் எனக்கில்லை. முதலாவதாக அந்த 1000 பெண்களையும் எழுந்து நின்று எனக்கு வணக்கம் சொல்ல சொல்லுங்கள், அதுபோதும் என் பெண்களுக்கு நான் கொடுக்கின்ற மரியாதை என்று வெளிநாட்டில் சென்று நமது தமிழ் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் காப்பாற்றிய ஐயா, தேசியத்தையும் ஆன்மீகத்தையும் 2 கண்களாக பார்க்கின்ற பசும்பொன் தேவர் திருமகனாருடைய புலிப்படையினுடைய தலைவர் என் அரும்பு தம்பி கருணாஸ் அவருக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். என்னைக்கு வந்து அவர் வந்து லொடுக்கு பாண்டியா நடித்தார் பார்த்தீங்களா, அப்போ இருந்தே நான் ரசித்து அவருக்கு ஃபோன் பண்ணி பாராட்டு தெரிவித்தேன். அந்த லொடுக்கு பாண்டியா நடிக்கிறப்ப நான் ரசித்த காட்சி எதுன்னா, அந்த வீட்டில் அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கிறப்ப ஒரு ஃப்ரிட்ஜை திறப்பார். அப்போ ஒரு பீர் பாட்டில் இருக்கேன், அதை எடுத்து சில பேர் குடிப்பேன் அல்லது ஆகாம்பான். ஆனால் இவர் ஒரு சிவாஜி கணேசன் பாட்டை பாடுவார். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன், தெய்வமே தேடினேன் அப்படின்ட்டு பீரை தேடுவார். தேடினேன் கண்டு கொண்டேன். அந்த பீரை பார்த்துட்டு அவர் பண்ண அந்த முதல் படத்தினுடைய ஆக்ஷன்லேயே இவர் மிகச்சிறந்த நடிகராக வருவார் என்று எல்லோருடைய பாராட்டையும் பெற்ற நடிகர். அவருடைய நடிப்பை மட்டும்தான் நம்ம ரசிச்சிருக்கோம். இதுவரை அவருடைய அரசியல் பேச்சை நான் நேரடியாக கேட்டதில்லை.
இன்றுதான் என் தம்பியின் பேச்சை நேரடியாக நான் கேட்கின்ற வாய்ப்பு. அவர் நினைத்தது போல 2026 எங்கள் தளபதி மீண்டும் 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை நிறுவும் போது அவர் கண்ட கனவும் கோரிக்கையும் நிச்சயமாக நிறைவேறும் என்று இந்த நேரத்திலே சொல்லி, அன்பு தம்பிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்கள் ஐயாவினுடைய குரு பூஜை ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் அங்கே நடக்கும். அந்த நேரத்தில் ஐயாவினுடைய குரு பூஜை நடக்கும் பொழுது அவர் பிறந்த அந்த பசும்பொன் ஊரில் ஐயா பெயரில் ஒரு கல்வி நிறுவனத்தை நிறுவி ஐயா பெயரில் ஒரு பல்கலைக்கழகத்தை அந்த இடத்தில் நீங்கள் உருவாக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று தம்பியிடம் நான் அன்பான வேண்டுகோளை விடுக்கிறேன். காரணம், கோயில்பட்டிக்கு நான் ஒரு தடவை போயிருந்தப்ப பசும்பொன் தேவர் திருமகன் அறக்கட்டளைன்னு ஒரு அறக்கட்டளை நிறுவி பரமசிவம் அப்படிங்கிறவர் தான் அதுக்கு ஐயா. கொஞ்சம் சவுண்டை குறைங்க, அப்புறம் அடிச்சுக்கலாம் விசில். அந்த மாதிரி பசும்பொன் தேவர் திருமகனுடைய அறக்கட்டளையை தலைவராக பரமசிவன் ஒருத்தர் நடத்தி 3 பள்ளிக்கூடங்களையும் 2 கல்லூரிகளையும் ஐயா பெயரில் நடத்திட்டு இருக்காங்க. அதுபோல ஐயா பிறந்த அந்த ஊரில் அவருடைய பெயரில் ஒரு கல்லூரியை உங்களுடைய அறக்கட்டளை சார்பாக நிறுவி அடுத்த குரு பூஜையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவை எங்களுடைய திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய திருக்கரங்களால் அந்த அடிக்கல்லை நாட்டணும் அப்படின்னு தம்பிக்கிட்ட ஒரு அன்பான செஞ்சிடறேன்னு சொல்லிட்டார். காரணம் என்னன்னா, உசிலம்பட்டியில் தான் ஐயா தேவர் திருமகனார் கல்லூரின்னு ஒன்று இருக்குது. அவர் பிறந்த ஊரில் இருக்கணும் அப்படின்னு என்னுடைய ஆசை. அந்த ஆசையை நான் தெரிவித்து இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் மோகன்குமார் அவர்களுக்கும், என்னுடைய அன்பு சகோதரர் துரைராஜ், எம் கிருஷ்ணமூர்த்தி, ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, நம்ம துரைராஜ்கிட்ட பக்கத்தில் உட்காந்துருந்தேன். அப்போ சொன்னார், 6 மணியிலேருந்து உட்காந்துருக்காங்கப்பா, நீங்கள் 8:45 ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சு விட்ருங்க, ஜனங்கள்லாம் நொந்து நூலாகி கிடக்கிறாங்கன்னார். நான் உண்மையிலே மேடையில் நிற்கிற பேச்சாளர் மட்டும் இல்லை, நான் 33 வருஷம் வாத்தியார். மொதல் பீரியடில் பாடம் எப்படி நடத்தணும், 7வது பீரியடில் பாடம் எப்படி நடத்தணும்னு எனக்கே தெரியும். அந்த 7வது பீரியடு மணி அடிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக உட்காந்துருப்பேன். அப்போ போய் வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகின்னொன்னே நாங்கள் இதெல்லாம் கேட்டு வீணாகி போயிட்டோம்யா, பெல் அடிச்சோன்னு ஓடணுமியாம்பாங்க. பயல்கள்கிட்ட கேட்போம், உங்களுக்கு ஒரே பியூன் தாண்டா மணி அடிக்கிறாரு, அவர் காலையில் ஒரு மணி அடிப்பார், சாயங்காலமாக அதே ஆள் தான் அடிக்கிறான், எந்த மணியிட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், காலையில் அடிக்கிறப்ப அடிச்சிட்டியா இளவு மணியை அப்படிம்பாங்க, சாயந்தரம் அடிக்கிறப்ப அடியா அப்படின்ட்டு அவரை நேசிக்கிறான். என்ன காரணம்னா, அந்த வகுப்புலேருந்து விடுதலையாகி ஓடுற நேரம். அதனால் மாணவர்களுக்கு பாடம் நடத்தி பழக்கப்பட்ட எனக்கு இங்கே உட்காந்துருக்கிற முன்னால் உட்காந்துருக்கவங்களை பற்றி கூட நான் கவலைப்படல. இந்த பின்னால் வயசான பெண்கள், எங்கள் அம்மாலாம் உட்காந்துருக்கு, ஒரு நரைச்சதால் அம்மாவாக ஒரு 15 பேர் உட்காந்துருக்குதுங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் டிவியிலே 1.5 மணி நேரம் பேசுவானே, இந்த ஆள் எப்போ பேசி முடிக்கிறது, நம்மெல்லாம் வீட்டுக்கு போகிறதுன்ட்டு அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் நான் எவ்வளோ நேரம் பேசணுமோ அதை முதலையே நான் முடிவு பண்ணிட்டேன். அருமையான எங்களுடைய அண்ணன் துரைராஜ் அவர்களுடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடக்குது. அவருடைய கலரை பார்த்தீங்களா, துரைராஜ் அண்ணன் கருப்பு. இந்த கருப்பு பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் மழை பெஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு கருப்பு. இந்த கருப்பு சாதாரண கருப்பு அல்ல, தமிழனின் நிறம் இந்த கருப்பு தான், உழைப்பாளர்களுடைய நிறம் இந்த கருப்பு தான். அதனால தான் பாவிஜை கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, என் கண்ணு 2 ஒன்றா மயக்கம் 1000 வாட்ஸ் பவர்னு எழுதினார். அப்படிப்பட்ட மேடையில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். ஆனால் ரவு பகலாகி ராவணன் கதையாயிரும். ஆனால் இங்கே உட்காந்துருக்கிற நம்ம சகோதரிகள்லாம் இவ்வளவு மகிழ்ச்சியாக இந்த நேரத்தில் உட்காந்துருக்கிறதுக்கு காரணம், நம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் சகோதரிகள் தான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், தாய்மார்கள் தான் இன்னைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க.
அதனால தான் அவருடைய திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு வரிசையாக சொல்லலாம். அந்த திட்டத்தை பூரா வரிசையாக ஒரு 10 திட்டத்தை வரிசையாக சொல்கிறேன். மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், காலை சிற்றுண்டி திட்டம், அலைகள் திட்டம், கயல் திட்டம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50 திட்டங்களை வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு நான் கேட்குறேன், முன்னாள் முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கேட்குறேன், உங்கள் 4 வருஷத்தில் இது மாதிரி ஒரு 20 திட்டத்தை வரிசையாக சொல்லுங்கண்ணே அப்படின்னா அவர் திருப்பி என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களுடைய ஆட்சியில் அந்த பேப்பர் எடுப்பேன், அவர் திட்டத்தை சொல்கிறதுக்கே பேப்பரில் எழுதி ஒருத்தன் கொடுக்குறேன், அதை வாங்கி நாங்கள் 4 ஆண்டுகளில் 15 தாலுகாக்களை உருவாக்கினோம், 3 மாவட்டங்களை உருவாக்கினோம், கால்நடை பூங்காவை ஆரம்பித்து திறக்காமல் மூடி வைத்திருக்கிறோம், வேளாண் மண்டலத்தை அறிவித்தோம். இதையே தான் திருப்பி தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கார். எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு பாட்டு போட்டி நடத்தினா ஒரு பையன் வந்து அவ்வளவு பந்தா பண்ணிட்டு மேடைக்கு வந்தான் பாடுறதுக்கு. என்னடா அவ்வளவு பந்தாவா மேடைக்கு வர்றான், பின்னி எடுக்க போகிறான் போல இருக்கு பாட்டன்ட்டு. என்ன பாடுறா பாட போகிறான்னா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் எழுதின மறக்க முடியுமா படத்தில் காகித ஓடம் பாட்டை பாட போகிறேன்னா, ஆஹா நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பாட்டேன்ட்டு ரொம்ப ஆசையாக உட்காந்து கேட்க போனேன். எப்படி பாடினான்னு தெரியுமா? காகித ஓடம் 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 காகித ஓட்டை. என்னடா ஒரு வரியை வச்சே முடிக்க போகிறேன், இன்னும் இருக்கு சார் பாடவா அண்ணா பாடுறான்னு. காகித ஓடம் 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 காகித ஓடம். ஆரஞ்சனா ராஸ்கல் எவ்வளவு முக்கியமான பாட்டை ஒரு வரியை வச்சே பாடிட்டியாண்டு. இந்த தேஞ்ச ரெக்கார்டு வேறு யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி தான். நாங்கள் 5 தாலுகாக்களை உருவாக்கினோம், 3 மாவட்டங்களை உருவாக்கினோம். எங்கள் தலைவர் ஆரம்பித்த மாதிரி மகளிர் உரிமை தொகை போன்ற ஒரு திட்டத்தை எடப்பாடி பழனிசாமி அவர்களால் சொல்ல முடியுமா? ஏன் இந்த திட்டத்தை என் சகோதரிகள் கையில் கொடுத்தாரு தெரியுமா? இன்னைக்கு முன்னால் நம்ம சகோதரர்கள்லாம் உட்காந்துருக்காங்க. கல்யாணம் முடித்தவங்களா முடிக்காதவங்களான்ட்டு ஏதாவது அடையாளம் இருக்கா? ஒரு ஆள்கிட்ட முடித்தாலும் அதே மாதிரி தான் இருக்கேன், முடிக்காதாலும் அதே மாதிரி தான் உட்காந்துருக்காங்க. ஏதாவது ஒரு அடையாளம், முடித்தவரா முடிக்காதவரா ஒன்றும் கிடையாது. ஒரு மொழி மட்டும் வச்சுருப்பாங்க. இந்த எப்படிரா கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுதியா, எப்படிரா? எவனோ அவன் தலையில் வகுத்தில் கட்டியிருந்த நெருப்பை தூக்கி என் தலையில் விட்டுட்டு போயிட்டாங்க, நான் பாராப்படுறேன். அதை வச்சு வேணால் கண்டுபிடிக்கலாம். ஆனால் என் சகோதரிகளுடைய முகத்தை பார்த்தாலே அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த அம்மா கைதட்டுறாங்க பாரு, என் சகோதரி முகத்திலேயே எழுதியிருக்கு இந்த மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. எப்படி? இங்கே ஒரு பொட்டு, இந்த கோட்டுக்கு நடுவில் ஒரு பொட்டு. ஆம்பளை யாராவது கல்யாணத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுருக்கீங்களா? அவங்க வச்சுருப்பாங்க. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்குமா அந்த கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறேன்னா, எல்லாம் வைக்கிறாளுங்க அதனால தான் நானும் வைக்கிறேன்னு. இன்னொரு அம்மாவை கேட்டேன், இதையும் வைக்கலைன்னா ஒரு 10 பேர் சைக்கிள் எடுத்துக்கிட்டு பின்னாடியே அலையிறேன், அவனுங்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த பொட்டை பெருசாக வச்சுக்கிட்டு இருக்கேன்னு. பொட்டு வைக்கிறதுக்கு வேற காரணம் இருக்குது. வலது பக்க வகுடு பிறந்த வீடு, இடது பக்க வகுடு புகுந்த வீடு, 2 வீட்டுக்கும் மங்களத்தை தர வேண்டும் என்பதற்காக ஒரு பெண் கோட்டுக்கு நடுவில் பொட்டு வைக்கிறான். தாலி கூட அவங்க கையில் இருக்க போய் தான் நிம்மதியாக இருக்குது. ஆம்பளை கழுத்தில் தாலியை கட்டி விட்டுருந்தா 1 கிராம் கழுத்தில் மிஞ்சிருக்குமா? 1/2 கிராம் இருந்தால் கூட அடகு வச்சு கட்டிங்க ஊற்றிருப்பேன் நம்பால். அந்த மஞ்ச கயிறை போதையில் கூட இதை வேற சை அப்படின்னு கலட்டி தூக்கி போட்டுருவோம்.
அவங்க கழுத்தில் இருக்க போய் தான் நிம்மதியாக தொங்கிட்டு இருக்கான். அதை எவ்வளவு பத்திரமா பாதுகாப்பாங்கன்னா, ஒரு குங்குமம் கொடுத்தா இங்கே கொஞ்சம் வச்சு, நெத்தியில் கொஞ்சம் வச்சு, செவுத்து பக்கம் திரும்பி அந்த தாலி கொடி எடுத்து கண்ணில் ஊற்றி, ஏமா அதில் குங்குமம் வைக்கிறேன்னா அதில் அவர் இருக்கார். அப்படி அவன் தண்டி இருக்கான், புலி மூட்டை ராமசாமி மாதிரி. ஒரு ஆட்டோவில் உட்காந்தா ஆட்டோ முழுதும் இருக்கு. ஆனால் அந்த ஆள் அந்த மஞ்சள் கயிற்றுல இருக்கான், நம்பி பொட்டு வச்சு பாதுகாக்கிறாங்க. பிள்ளை பெக்கிற உரிமை கூட அவங்கள்ட்ட கொடுக்க போய் தான் நிம்மதியாக 10 மாதம் கழித்து நம்மெல்லாம் பிள்ளையா பிறக்கிறான். ஆம்பளைகளுக்கு பிள்ளை பெக்கிற கடமையை இயற்கை கொடுத்துருந்தா 6 மாதத்தில் டாக்டரை கூப்பிட்டு, ஐயா இதை அறுத்துறியா, நம்மளால் தூக்கிட்டு தெரிய முடியல, இதை 10 மாதம் எவன் சமைப்பான் அப்படின்னு. இந்த 3 பொறுப்புகளும் பெண்களிடம் ஒப்படைக்கப்பட்டதால் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். அதனால்தான் உரிமை தொகையை ஆண்களுக்கு தருவதற்கு பதிலாக எங்கள் தாய்மார்களுக்கு கொடுத்த ஒரே தலைவன் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் மகளிர் உரிமை தொகையை பெண்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் தான். அதை விட நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இன்னைக்கு ஐநா சபையில் அவருக்கு விருது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்தியாவிலேயே மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு ஐநா சபை விருது பெற்ற ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் நம்ம மா சுப்பிரமணியன் அண்ணன் தான். எதுக்காக? மக்களை தேடி மருத்துவம். அது பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒற்ற நோய்களை உடனே கண்டுபிடிச்சிடலாம். மெட்ராஸ் ஐ வந்துச்சுன்னா அந்த ஐ வந்தவனை ஒருத்தனை இப்படி கண்ணாடியை கலட்டினான்னா 10 பேருக்கு ஒட்டிக்கிறான். அம்மா வந்துச்சுன்னா வீட்டில் 4 பேருக்கு வந்துடும். டைஃபாய்டு ஃபீவர் வந்துச்சுன்னா அப்பாவுக்கு வந்துச்சுன்னா மகனுக்கு வந்துடும். ஆனால் தொற்றாத நோய்களை கண்டே பிடிக்க முடியாது. அது பார்த்தீங்கன்னா ப்ரெஷர், சுகர். ஒரு அம்மா 100 நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு, திடீர்னு பொத்துன்னு விழுந்துருச்சு, அக்கா அப்படின்னு பக்கத்தில் இருக்க அக்காலாம் தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில் போட்டு அந்த டாக்டர் கையில் ஒரு துணியை சுற்றி ப்ரெஷர் பார்க்குறேன். ப்ரெஷரை பார்த்துட்டு சொல்கிறாரு, ப்ரெஷர் 400 இருக்குது. 400 இன்னும் ஒரு 100 வேணா சேர்த்துக்கப்பா, கம்மியாக இருக்குதா அப்படி. ப்ரெஷர்னா ரத்த அழுத்தம், இன்னும் 100 சேர்த்துக்க நீ வாட்டுக்கு சொல்கிற. 50 சேர்ந்தாலே நீ செத்துருவ. அப்படியா? அதுக்கு என்னப்பா அர்த்தம்? உன் உடம்புல இருக்க ரத்த அழுத்தம் கூடிருச்சு. தெரியல அந்த அம்மாவுக்கு. பிளட் ப்ரெஷர்னா என்னன்னு தெரியல. இன்னொரு அம்மா ரேஷன் கடையில் நின்றுட்டு இருக்கு, மயக்கம் போட்டு விழுகுது. பிளட் டெஸ்ட் பார்த்தா சக்கரை 300 இருக்குமாங்கிறாங்க. அந்த அம்மா சொல்லுது, எங்கள் வீட்டில் டப்பால் 500 கிராம் தான் இருக்குது சக்கரை, என் உடம்புக்கு எப்படி 300 வந்துச்சுன்னு. ஓ உடம்புல 300 கிராம் சக்கரை இருக்கு, இருந்துட்டு போகுதுப்பா. அது இருந்தால் என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூடுச்சுன்னா உன் உயிருக்கே ஆபத்து. சுகர்னா என்னான்னு தெரியல, ப்ரெஷர்னா என்னான்னு தெரியல. மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டத்தின் மூலம் ஒவ்வொருத்தரையும் போய் செக்கப் பண்ணி தொற்றாத நோய்களை கண்டுபிடித்து இதுவரைக்கும் காப்பாற்றப்பட்ட உயிர்கள் எத்தனை என்றால் 2,74,00,000 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருப்பது நமது மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய மிகப்பெரிய திட்டம் இல்லையா? இங்கே பாருங்க, 2 ஸ்கூல் பையன், ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான். அவன்லாம் அரசியல் கூட்டத்துக்கு காசு கொடுத்தா கூட வருவான் ஐயா. அவன் உட்காந்துருக்கானா, நாளைக்கு இவன் கூட மாவட்ட செயலாளரை வருவான் திமுகவில். என்ன ஜம்முன்னு உட்காந்துருக்கான் பாருங்க. தம்பி, உன் பேர் என்ன ராஜா? சத்தமாக சொல்லு. அப்பாஸ். அப்பாஸ்க்கு எல்லாரும் ஒரு கைதட்டு கொடுங்க. காரணம், ஒரு இஸ்லாமிய மாணவன் இந்த இடத்துல ஒரு கூட்டம் கேட்க வந்திருக்கான். இந்த பள்ளி மாணவர்களுக்கென்றே ஆட்சி நடத்துகின்ற ஆட்சி நம்ம திராவிட மாடல் ஆட்சி. காரணம் என்னன்னா, நான்லாம் சின்ன பையனா பாட்டு போட்டிக்கெல்லாம் போகிறப்ப நான் பட்ட பாடு, என்னுடைய திறமையை நான் காட்டுறதுக்கு மேடையே கிடைக்கல எனக்கெல்லாம். பேச்சு போட்டிக்கு போனேன், 3 வரி கூட பேச முடியல, மண்டலை தட்டி அனுப்பிச்சி விட்டாங்க. பேச்சு போட்டிக்கு பாரதியாரை பற்றி பேச போனேன், எங்கள் அம்மா பவுடர்லாம் போட்டு தலையெல்லாம் சீவி விட்டு, மகன் பேச்சு போட்டிக்கு போகிறான்னு, தாமியே பேச்சு போட்டில் நல்லா போய் பேசிட்டு வரேன், ப்ரைஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு எங்கள் அம்மா அனுப்பிவிட்டாங்க. நான் போய் பேச்சு போட்டில் எப்படி பேசினேன் தெரியுமா? பாரதியாரை பற்றி 7ஆம் வகுப்பு படிக்கிறப்ப. இந்த பேச்சு போட்டியில் நான் பேச போகிற தலைப்பு பாரதியார். அந்த பாரதியார் ஒரு பாரதியார். அவர் ஏன் பாரதியார்? அவர் பாரதியார், அதனால்தான் பாரதியார்.
இந்த பாரதியார் ஒரு பாரதியாருங்கிற வார்த்தையை தவிர அம்புட்டு மறந்து போச்சு. வாத்தியார் சட்டையை பிடிச்சி இழுத்து தொலைச்சிருவேன், உன் மகனைக்கு பேச்சு போட்டியா போட அடிச்சு தொத்து விட்டார். நான் வீட்டுக்கு வர்றேன், எங்கள் அம்மா மகன் ப்ரைஸ் வாங்கிட்டு வருவான்ட்டு ஆசையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கடா ப்ரைஸா அடிச்சு விட்டாங்கம்மா, ஒரு வரி கூட பேச முடியலப்பா அப்படின்னு அழுதேன். எங்கள் அம்மா சொன்ன வாக்கியம், அந்த வாத்தியார் என்னடா உன் திறமையை முடிவு பண்ணுறது, பெத்த தாய் நான் சொல்கிறேன்டா அடுத்த பேச்சு போட்டியில் நீ தான்டா ப்ரைஸ் வாங்குவேன், வேணாமா திரும்ப அடிப்பாங்க. எங்கள் அம்மா எழுதி கொடுத்த ஒரு 10 வரியை அடுத்த பேச்சு போட்டியில் பேசினேன். எனக்கு அன்னைக்கு கிடைச்சது 3வது பரிசு. 3வது பரிசுக்குனே பள்ளிக்கூடத்தில் ஒரு பொருள் வச்சுருப்பான், பிளாஸ்டிக் சோப் டப்பா. லியோனி பேச்சு போட்டி பிளாஸ்டிக் சோப் டப்பா. அன்னைக்கு நான் வாங்கின பிளாஸ்டிக் சோப் டப்பா தான் இன்னைக்கு இந்த சைதாப்பேட்டையில் இத்தனை ஆயிரம் மக்கள் முன்னால் 9 காலுக்கு பேசி கைதட்டு வாங்குறேன்னா அந்த பள்ளியில் எனக்கு கிடைத்த அந்த சின்ன அங்கீகாரமும் பரிசும் தான். அண்மையில் ஜி தமிழில் நடக்கிற சரிகமப்பா அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சிக்கு நான் சிறப்பு விருந்தினராக போயிருந்தேன். அப்போ யோகஸ்ரீன்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற மாணவி, கரூரில் தாந்தோணி மலையில் படிக்குது. அந்த பொண்ணுகிட்ட எப்படிம்மா நீ மியூசிக் ஏது படிச்சிருக்கியா, அப்படிலாம் என்னன்னே தெரியாதுங்க, நீ என்ன பாட்டம்மா பாடி எல்லாத்துக்கிட்டையும் பாராட்டு வாங்கினோன்னு பி சுசீலா அம்மாவோட பாட்டை அந்த பொண்ணு பாடிச்சு பாருங்க. மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க, மன்னவா 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 மன்னவனி. அந்த பொண்ணு அப்படியே கையை பிடிச்சி, சாமி எப்படி சாமி இப்படிலாம் பாடுறான்னு அந்த பொண்ணு சொல்லிச்சு. நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் கலை திருவிழான்னு ஒரு போட்டி வச்சாங்க. அந்த போட்டியில் கரூர் மாவட்டத்தில் சிறந்த பெண்ணாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். மாநில அளவில் நடைபெற்ற போட்டியில் நான் பரிசு வாங்கி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கையிலையும் உங்கள் கையிலையும் நான் பரிசு வாங்கினையா. அப்போத்தான் என்னுடைய திறமை வெளியில் வந்துச்சு. அதன் பிறகு தொலைக்காட்சியில் என்னை அழைத்து பாட வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி மாணவர்களுடைய திறமைக்கு இன்று கோடை காலத்தில் கலை பயிற்சி நடத்துகின்ற ஆட்சி நம் திராவிட மாடல் ஆட்சி தான். அந்த 2 மாதத்தில் அவன் வீணாயிருவான்ட்டு கலை பயிற்சி நடத்திய அந்த சிறந்த மாணவர்களுக்கு கலை சிற்பின்னு பட்டம் கொடுக்க போகிறாங்க. இப்படிப்பட்ட பாட்டு கேட்குறதுக்கு நம்ம அந்த காலத்திலேருந்து எப்படிப்பட்ட சிஸ்டம்லாம் வச்சுருந்தோம். ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு போடுவோம். அன்றைக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளை கல்யாண வீட்டுக்கு வந்தால் ஒரு பாட்டு போடுவாங்க, மணமகளே மருமகளே வா வா, பாட்டை போடுறான், உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா. அந்த பொண்ணு வலது காலை இப்படி எடுத்து வைக்கும். ஆனால் ரெக்கார்டில் என்ன ஆயிரும்னா, உன் வலது 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 அப்படியே நின்றுக்கிறேன். அந்த பொண்ணை எடுத்து வச்சுட்டு நான் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வரேன்னப்பா, சகனமே சரியில்லைன்னு ரெக்கார்டு பிளேயரில் பாட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஆடியோ கேசட், ஏன் பட்டிமன்றம்லாம் வர்ற காலத்தில் ஆடியோ கேசட், லியோனி பட்டுக்கோட்டையா கலியா கண்ணதாசனா என்ற பட்டிமன்றத்தின் 4வது பாகம் 4 கேசட் இருக்கு ஒரு பட்டிமன்றத்துக்கு. ஆடியோ கேசட்டுக்கு அடுத்து சிடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாட்டை கேட்குறோம்னா சிடி தேவையில்லை, ஆடியோ கேசட் தேவையில்லை. வீட்டில் ஒரு சின்ன மிஷின் இருக்கு, அதுக்கு பேர் அலெக்சா. அது என்ன பாட்டை சொன்னாலும் போடுது. அலெக்சா அலெக்சா அழகென்ற சொல்லுக்கு முருகா அப்படின்னா அலெக்சா பாடுது, அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. ஸ்டாப் பண்ணிரு. இறைவனிடம் கையேந்துங்கள், நாகூர் அனிபா பாட்டு. உடனே அலெக்சா பாடுது, இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடு. ஸ்டாப். சந்தோஷம் பொங்குதே, கிறிஸ்தவ பாட்டு.
அலெக்சா பாடுது. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் என்னில் பொங்குதே, அல்லேலூயா இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. அலெக்சா ஸ்டாப். நீ இருக்கிறது ஓலக்கொட்டாயா, நீ இருக்கிறது ஓலக்கொட்டாயா, சும்மா நடக்கிறது தவளை கட்டாயா. எல்லா பாட்டையும் அந்த ஒரு அலெக்சா பாடுது. இப்போ அதுவும் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோனில் இத்தினோண்டு கார்டு, மெமரி கார்டு, அதுக்குள்ளே 1000 பாட்டு இன்னைக்கு சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த மெமரி கார்டு, செல்ஃபோனுடைய அந்த சிம் கார்டில் இருக்கிற முக்கியமான பொருள் என்ன தெரியுமா? கருவி. அதுக்கு பேர் செமிகண்டக்டர் என்று பெயர். அந்த செமிகண்டக்டர் எந்த நாட்டில் அதிகமாக தயார் செய்கிறார்களோ அந்த நாடு தான் வளர்ச்சி அடைந்த நாடு என்று ஜப்பானும் சைனாவும் அந்த செமிகண்டக்டர் துறையில் இன்று முதலிடத்தில் இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த செமிகண்டக்டர் தொழிற்சாலையை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று முதலில் இந்தியாவிலேயே முடிவெடுத்த முதலமைச்சர் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இன்னும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற வேண்டிய அறிவியல் முன்னேற்றத்தை இன்றைக்கு செமிகண்டக்டர் தொழிற்சாலையை கோவை மாவட்டத்தில் சூலூர்லையும் பல்லடத்திலையும் திருப்பூர்லையும் நிறுவப் போகிறேன் என்று பட்ஜெட்டில் அறிவித்த தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின்ங்கிற தலைவர். அதே மாதிரி பெண்களுடைய உழைப்புக்கு என்ன மரியாதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? பெண்களுடைய உழைப்புக்கு கொத்தனார் கலவை எடுத்து ஆடி ஆடி பூசுவார் சாரத்தில் உட்காந்துக்கிட்டு. அந்த கலவை உண்டாகிற இடத்துலேருந்து சட்டியில் தூக்கிட்டு அந்த சாரத்தில் 5 படிக்கட்டு ஏறி அந்த கலவையை கொட்டுறது யார்? சித்தாளு, பெண்கள். அதுக்கு பேர் ஏன் சித்தாளுன்னு வச்சுருக்கான் தெரியுமா? பெரிய ஆளுன்னு வச்சா சம்பளம் கொடுக்கணும் நிறையா. சித்தாளு கொத்தனாருக்கு 2000 ரூபா, சித்தாளுக்கு 500 ரூபா. உட்காந்து கலவை எப்படி தட்டுறவர் 2000 ரூபா வாங்குறாரு. கலவை அங்கிருந்து தூக்கிட்டு வர்ற சித்தாளுக்கு 500 ரூபா. அதே மாதிரி சமையல் பண்ணுற மாஸ்டர் அஸ்டோரியா ஒரு கரண்டியை தூக்கிட்டு இப்படி தோலில் வச்சுட்டு வருவார். கிண்டுற வேலை மட்டும்தான் அவர் பார்ப்பார். வெள்ளைப்பூடு உரிக்கிறது, வெங்காயம் உரிக்கிறது எல்லாம் அந்த பொம்பளைங்க. அதுகளுக்கு பேர் என்னன்னா இலை எடுக்கிற பொம்பளைங்க. ஒரு 15 பேருங்க, ஒரு நாளைக்கு 500 ரூபா கணக்கு போட்டுக்குங்க. மாஸ்டருக்கு 5000 ரூபா சம்பளம், வெங்காயம் உரிக்கிற அம்மாவுக்கு 500 ரூபா சம்பளம். படிக்காத பெண்களின் உழைப்பு சிறுமைப்படுத்தப்படுவதை தெரிந்து கொண்டு ஒரு பெண் படித்தால்தான் ஆண்களுக்கு சமமாக சம்பளம் வாங்க முடியும் என்று பெண்களின் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரே தலைவர் நம் தளபதி மு.க. ஸ்டாலின் என்ற தலைவர். பெண்கள் படிக்கணும். இன்னைக்கு ஒரு எஸ்பியா இருக்கிற அம்மாவுக்கு பக்கத்தில் எல்லாம் அம்மா அம்மா அம்மா. ஏன்? அந்த அம்மாவிடம் இருக்கும் கல்வியும் அவரிடம் இருக்கக்கூடிய பதவியும் தான் ஒரு பெண்ணுக்கு கௌரவத்தை பெற்றுத்தரும் என்று பெண்களை படிக்க வைத்த தலைவர் நம்ம தலைவர். அதனால தான் இந்தியாவிலேயே அதிகம் வேலைக்கு போகும் பெண்கள் 41% வேலைக்கு போகும் பெண்கள் இருக்கும் மாநிலம் நமது தமிழ்நாடு என்பதை இந்தியாவிலேயே முதல் மாநிலம் நம்ம தமிழ்நாடு. இப்படி பல முதலிடங்களை நமது தமிழ்நாடு பெற்றிருப்பதற்கு காரணம் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். வருகின்ற 2026 ஆகஸ்ட் 15 அன்று மீண்டும் சென்னை கோட்டையிலே கொடியேற்ற போவது எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான். எடப்பாடி பழனிசாமி எங்க கொடியேற்றிட்டு இருப்பார்னா சிலுவம்பாளையத்தில் அவர் வீட்டு முன்னாடி ஒரு கொடிமரத்தை ஊனி ஏற்றி சலிட்டடிச்சு அவரா முட்டாய் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. மீண்டும் முதல்வராக போவது எங்கள் தலைவர் தான் என்று சொல்லி இந்த அருமையான கூட்டத்தை ஏற்பாடு செய்த சென்னை தெற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த
இந்த பகுதியை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மீண்டும் நமது தலைவரை முதலமைச்சர் ஆக்குவோம். உதிக்கட்டும் உதய சூரியன். 2026 மலரட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. 72வது பிறந்த நாள் நம்ம தலைவருக்கு. அந்த 7-2 எதையும் காட்டுதுன்னா 7வது முறையாக திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். அதுதான் 7. 2 என்பது எதை காட்டுகிறதுனா 2வது முறையாக தளபதி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆவார். அதுதான் 72வது பிறந்த நாள். அந்த பிறந்த நாளில் 7வது முறை திமுக ஆட்சிக்கு வர வேண்டும். 2வது முறையாக ஸ்டாலின் முதல்வராக வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக வட்ட துணைச் செயலாளர் இ. தனசேகர் அவர்கள் நன்றி உரையாற்றுவார். இந்த சிறப்பு